அதுக்கு தான் சந்தோஷம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற சந்தோஷம் எப்படிப்பட்டது? இழப்பிலும் சந்தோஷம், நிந்தைக்கு மத்தியிலும் சந்தோஷம், தோல்வியிலும் சந்தோஷம். எல்லாவற்றையும் இழந்து நான் நின்றாலே என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்திருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவரே, இழப்புகளுக்காக ஸ்தோத்திரம், நிந்தைகளுக்காக ஸ்தோத்திரம், தோல்விக்காக ஸ்தோத்திரம், உபத்திரவத்திற்காக ஸ்தோத்திரம், பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், அவமானத்திற்காக ஸ்தோத்திரம். இதற்கு மத்தியில் நீர் என்னோடு இருக்கிறபடி நான் மகிழ்ந்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதித்து மகிழுவது. இது சாதாரணமா எல்லாருக்குள்ள வர முடியாது. உலகத்தை நேசிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த சந்தோஷம் வராது. இயேசுவை மட்டும் நேசிக்கிறவர்களுக்கு தான் இந்த சந்தோஷம் வரும். வேறு உலக காரியத்திற்காக ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு இந்த சந்தோஷம் வராது. இயேசுவுக்காகவே இயேசுவை தேடுகிறவர்கள், எனக்காக மரித்தவர், எனக்காக ரத்த சிந்தினவர், எனக்காக தன்னை பலியாய் கொடுத்தவர், அவருக்காக அவர் மேல நான் அன்பு வைத்து அவருக்குள்ளே களி கூறுகிறேன். அவருக்காகவே அவரை நேசிக்கிறவர்கள், உலக ஆசீர்வாதத்துக்காக அல்ல, சுகத்துக்காக அல்ல, எக்ஸாமிலே மார்க் கொடுப்பார் என்பதற்கு அல்ல. என்ன நடந்தாலும் என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். எல்லாத்தையும் நான் இழந்தாலும் என் ரட்சகருக்குள் நான் மகிழ்ந்திருப்பேன். அப்ப இழப்பிலும் தேவனுக்குள்ளே மகிழ்ந்திருப்பது, அதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய சந்தோஷம். பாடுகளிலே சந்தோஷம், இழப்புகளிலே சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில் ஒரு இழப்பு வந்தா தேவனுக்கு அதுல பெரிய நோக்கம் இருக்கிறது. ஒரு சமய வியாபாரம் செய்கிற சகோதரர் என்னை பார்க்க வந்தார். நல்ல பிசினஸ் செய்கிறவர், ஊழியங்களுக்கெல்லாம் உதவி செய்து மிஷினரிகளை எல்லாம் தாங்குகிறவர், எல்லா ஊழியங்களையும் நேசிக்கிறவர், நல்ல பெரிய பிசினஸ் செய்து கொண்டிருந்தார். என்னை பார்க்க 4 மாடிக்கு வந்திருந்தார். நான் அவரை பார்த்து ரொம்ப காலம் ஆயிற்று. பிரதர், எப்படி இருக்கிறீங்க? பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கீங்களான்னு விசாரித்தேன். நான் நல்லா இருக்கேன் பிரதர், ஆனா பிசினஸ் தான் எல்லாம் போயிட்டுனார். என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, நோ பிஸ்னஸ். என்ன சொல்றீங்க? இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடத்தினீங்க, எவ்வளோ மிஷினரி ஸ்தாபனங்களுக்கெல்லாம் உதவி செய்தீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எல்லாம் நஷ்டமாகி இப்போ எல்லாமே இழந்து ஒன்றுமே இல்லை, நோ பிஸ்னஸ், நோ இன்கம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன். ஆனால் அவர் முகத்தில் துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை, ஒரு நல்ல அமைதியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பேசுகிறார். எல்லாத்தையும் இழந்துட்டேன்றீங்க, எப்படி இருக்கேன் பிரதர்? சந்தோஷமா இருக்கேன் பிரதர், இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான்.